கன்னி ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், இழப்புகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கன்னிராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி கன்னிராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சரி, இந்த 2026லயாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஜனவரி, பிப்ரவரி, சரி மார்ச் மாதத்திலிருந்து ஏதாவது ஒரு தொடக்கம் வரும்னு பார்த்த 10 நாட்கள் அப்படின்றது முழுவதுமாகவே முடிஞ்சே போச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. தற்பொழுது பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ் ஆக செயல்படுறதுனால கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு தொடக்கத்திற்கு ஏற்பட்ட அனைத்து விதமான செயல்களும் கண்டிப்பாக
சனி பகவான் மூலமாகவே செய்ய போகிறார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக உங்க ராசியில பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்தில் இருந்ததுனாலதான் பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றம்ன்றதே இருந்திருக்காது. தற்பொழுது 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்து சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகப்படியாகவே உள்ளது. அதற்கடுத்து ராஜதி பயிற்சி. ஐயையோ, ராஜதி பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்பவே பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டம்ன்றது அதுக்கு முன்னாடி 2024, 25 காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு இந்த ராஜதி பயிற்சி காலகட்டத்துல உடல் சார்ந்த பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாகவே நெருக்கடியை சந்திச்ச காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படின்றது கடந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல நல்ல ஒரு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே தற்போது 2026 இருக்கக்கூடிய ராகு பயிற்சி காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கப்படுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையினுடையது பலன்களும் ஒன்னாக கிடைக்க போறதுனால கடந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டி பாதியிலே நிக்கிறது, பணம் கொடுத்து ஒரு பக்கம் அப்படியே பாதியிலே நிக்கிறது, இந்த மாதிரி அரைகுறை விஷயம் எல்லாமே எங்கெங்க பெண்டிங் நிற்குதோ அதை அனைத்து முழுவதுமாகவே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 5 வருட கிரகங்களுடைய காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை இந்த வருட கிரகங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இனி உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றதே கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல
நாட்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கன்னிராசி பெண்களுக்கு எளிமையாகவே திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா கன்னிராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகமாகவே பாதிக்கப்படுறீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதற்காகவே நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்க தான். ஆனா தற்பொழுது இந்த 2026ல காதல்ல நிச்சயம் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி காதல்ல இருந்து கல்யாணம் வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. தற்பொழுது பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வை நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே 400, 450, 480 இது போன்ற நல்ல மதிப்பெண்களை நீங்க எடுக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கூடிய விரைவில் கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே நீங்க தேடாமலே அவங்களே உங்களை தானாகவே தேசி வரப்போறாங்க. அவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது வரக்கூடிய காலகட்டங்களில்.